அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இட்ஸ் செகண்ட் பார்ட்டு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். அதாவது இருவருக்குள் வரும் எதிர்பார்ப்பு, ஒரு உறவில் வாழும் இருவர், அவர்களுக்குள் வரும் எதிர்பார்ப்புகள், அதனால் வரும் ஏமாற்றங்கள், இன்னல்கள், துயரங்கள், இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த உறவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இருவர் வாழும் உலகம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுப்போம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி யூனிட்டி டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இருவரும் உடலால் மனதால் வேறுபட்டு இருந்தாலும் இந்த உறவால் உணர்வால் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ புரியறதுக்கும் இந்த உறவை மேம்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருவர் வாழும் உலகத்தில் ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, இந்த லவ் கேர் அஃபெக்ஷனாக தான் இருக்கும். இந்த பல நாள் வாழ்க்கையில் இந்த இருவருக்குள் இவங்க காட்டுற அன்பும் அக்கறையும் சரியான முறையில் போயிருக்கும், சரியான நோக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதே நோக்கத்தில் புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் பல நேரம் அதே மாதிரி புரிஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் சரியான முறையில் புரிதல் இல்லை, ரெண்டு பேருக்குமே சரியான நோக்கத்தை கொடுத்துருப்பாங்க, அந்த நோக்கத்தை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு ப்ராப்ளம் வரும். இதனால் இந்த உறவில் விரிசல் வரும், ப்ராப்ளம் வரும், ஏமாற்றங்கள் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் துயரப்பட்டிருப்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய வெளிப்படும் தன்மை, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம எப்படி வெளிப்படுத்தியிருக்கோம், அதாவது அன்பான சூழல் அன்பாக இருந்திருக்கோமா, நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்தியிருக்கோமா, இயல்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்கோம், அதாவது ஒரு அன்பை அன்பாக காட்டியிருக்கோமா, அன்பை ஒரு கோபமாக காட்டியிருக்கோமா, இல்லை ஆக்ரோஷமாக காட்டியிருக்கோமா, இல்லை அதிகாரமாக காட்டியிருக்கோமா, அதே மாதிரி அவங்க அந்த அன்பை எப்படி காட்டியிருக்காங்க. ஸோ இது இரண்டு பேருக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எதாவது புரிதல் இருக்கும். அதிகமான சூழ்நிலை, அதிகமான புரிதல் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அந்த உறவில் நிலைநிறுத்திருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 3 விதமான கேரக்டர் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சிங்கம் எடுத்துக்கலாம், சிங்கம், மான், எலி. சிங்கம் ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக, தீவிரமாக, ஒரு கோபமாக, திமிராக ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். பயமுறுத்தலாக ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். மான்னா அமைதியாக, சாந்தமாக, அது வேலையை பார்த்துக்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். எலினா ஒரு சிறு உயிராக, ஒரு பயந்த சுபாவமான உயிராக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போம். ஒரு சூழ்நிலையில் நம்ம கோபமாக நம்மளுடைய அன்பை காட்டியிருப்போம், அதாவது சிங்கமாக ஒரு அன்பை காட்டியிருப்போம், இல்லை சாந்தமாக அன்பாக பாசமாக ஒரு மான் மாதிரி காட்டியிருக்கலாம், இல்லை இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு எலி மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுடைய வெளிப்படுத்தன்மை இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிங்கத்தின் வருடல் பாசமாக இருந்தாலும் வருடப்படும் போது அந்த எலிக்கோ மானுக்கோ எப்படி இருக்கலாம், ஒரு வலியாக இருக்கலாம், இல்லை காயமாக இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தல், பயமுறுத்தலாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம வெளிப்பாடு ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கலாம். ஒரு சிங்கமாக கொடுத்துருக்கலாம், ஒரு பயமுறுத்தலாக கொடுத்துருக்கலாம், ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய வெளிப்படும் தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக இந்த புரிதலில் ப்ராப்ளம் வரும். இன்னொரு விஷயம் என்னவாக இருக்கும், இவங்களுடைய வளர்ந்து வந்த சூழ்நிலைகளில் வர எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு குழந்தை பருவம், ஒரு கல்வி பருவம், ஒரு வேலை செய்யும் இடம், சொசைட்டி, கல்ச்சர், ஃபேமிலி, இதில் மீட் பண்ணுற பலவிதமான மக்கள், இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது மூலமாக தான் இந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்வோம். அதாவது ஒருத்தரை மீட் பண்ணுறதோ, இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோ, நம்ம செய்கிற செயல்களோ, நம்ம காட்டுற அன்போ, நம்ம வேலை செய்யுமோ, எல்லாத்துலேயுமே இந்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு செயலை செய்வோம். இது பெட்டராக செய்வோம், மாடிஃபை பண்ணி செய்வோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேற்றுமை ஒற்றுமை நான் சொன்ன மாதிரி, அதாவது இருவரும் உடலால் மனதாக வேறுபட்டிருக்காங்க. ஸோ இந்த வேறுபாடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த எதிர்பார்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அதை ரிசீவ் பண்ணுறதோ இல்லை அதை நிறைவேற்றுறதோ ரெண்டு பேருக்கும் சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்க கிடைச்ச அந்த ஆப்ஷன்ஸு, அப்புறம் அவங்களுக்கு எந்தளவுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, அதை பேஸ் பண்ணி எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணவும் முடியும். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய புரிதலாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் இவ்வளோ வேற்றுமை இருக்கும் போது இருவரும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உறவை மேம்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உறவை நோக்கி நம்ம முயற்சிக்கணும். அதாவது இந்த உறவும் உணர்வும் ரொம்ப முக்கியம். இந்த உணர்வால் இந்த உறவு உருவாகுது, இந்த உறவால் இந்த உணர்வு உருவாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இருவரை புரிவதற்கு பதிலாக இந்த உறவை எப்படி மேம்படுத்தலாம்னு முயற்சித்தோம்னா, கண்டிப்பாக இந்த இருவரும் இணக்கமாக அன்பாக போக வாய்ப்பு அதிகம். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபேமிலி எடுத்துக்கலாம், ஒரு உறவு எடுத்துப்போம். அந்த உறவு ஒரு செடியாக எடுத்துக்கலாம், ஒரு பிளான்ட், ஒரு தொட்டியில் ஒரு பிளான்ட் வளர்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமே. இந்த இருவரும் அந்த பிளான்ட்டை வளர்க்க முயற்சிக்கணும், செடியை வளர்க்குறோம், எந்த அளவுக்கு தண்ணீர் விடணும், எந்த அளவுக்கு உறவு போடணும் அப்படின்னு அந்த உறவை பார்த்து வளர்க்கும் போது அது ஒரு நாள் கண்டிப்பாக செழிப்பாக அழகாக வளர்ந்து நிற்கும். அப்போ ரெண்டு பேருக்கும் பெருமிதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இருவரும் அந்த உறவை நோக்கி முயற்சிக்கணும். அந்த உணர்தலோடு, அந்த புரிதலோடு இந்த உறவை வளர்ப்போம். அது கணவர் மனைவி உறவோ இல்லை அந்த நட்பு உறவோ, ஏதோ ஒரு உறவை நம்ம வளர்க்க முயற்சிக்கிறோம். அதாவது எந்த உறவை ரெண்டு பேருக்கும் அந்த உறவு எந்த வகையில் வேணும், எந்த அளவுக்கு நம்ம அந்த உறவை எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த உறவை வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இருவரும் ரொம்ப அன்னோன்யமாக அன்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வளர்த்த அந்த உறவு, அந்த செடியோ அழகாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா அதில் பங்களிப்பார் யார், இந்த இருவர் தான். அப்போ அந்த இருவரும் சேர்ந்தால் அந்த உறவு. அப்போ இந்த உறவு அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இருவரும் அழகாகவும் ஆனந்தமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க அர்த்தம். ஸோ இப்போ என்ன நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த உணர்வும் முக்கியம், இந்த உணர்வும் உறவும் தான் முக்கியம். இந்த இருவர் புரிதலை விட இந்த உறவும் உணர்வும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இருவர் புரிதல் ஈஸியாக நடக்கும். இந்த உணர்வையும் இந்த உறவையும் நம்ம மேம்படுத்த வளர்க்க ட்ரை பண்ணுவோம். இதுக்கான செயல்களை முயற்சிப்போம். இந்த உணர்வு வந்தாலே இந்த உறவை வளர்ப்போம், இந்த உணவை மதிப்போம் ஒரு முயற்சி
முயற்சி வந்தாலே, இந்த உணர்வு வந்தாலே இந்த உறவு கண்டிப்பாக கொஞ்ச நாளில் மேம்பட ஆரம்பிக்கும். இந்த உறவு மேம்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையும் அன்னோனியமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், புரிதல் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து டீட்டெயிலாக, அதாவது இருவருக்குள் வரும் கான்ஃப்ளிக்ட் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி புரிதலோடு இருக்கலாம் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த உறவை எப்படி மேம்படுத்துறது, அதுக்கான செயலை 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். இந்த உறவை நோக்கி தான் நம்முடைய முயற்சி இருக்கணும் அப்படின்ற உணர்வு வந்தாலே இந்த உறவு வெற்றி பெறும். இந்த உணர்வோடு இந்த உறவுகளும் வெற்றி பெறும்போது இருவரும் ஒற்றுமையாக வாழ முடியும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக்காக டிப்ஸோட. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.